வாங்க சார். வாங்க சார். மேடம் உட்காருங்க. தேங்க்யூ மேம். உட்காருங்க சார். லாயர் சார், அந்த பெயில் பெட்டிஷனை கொடுங்க. அர்ஜுன், நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க. இந்தாங்க. மேடம், நான் மலரை போய் பார்க்கலாமா? அதான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சுல்ல, அவங்கள நானே கூட்டிட்டு வர சொல்றேன். கலிய பெருமாள், சொல்லுங்க மேடம். மலரை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். வாமா, மேடம் கூப்பிடுறேன். அர்ஜுன், அர்ஜுன், மலர். அர்ஜுன். ஒண்ணும் இல்ல மலர், எல்லாம் சரியாயிடுச்சு. உன்னை பெயிலையும் எடுத்தாச்சு. இனிமே நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அர்ஜுன், அத்தை எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ணு முழிச்சிட்டாங்க. இனி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சரி வா. மலருக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க கிளம்புறோம். அர்ஜுன், நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். முதல்ல மலரை பத்தி தெரியாம நானும் மலர் மேல சந்தேகப்பட்டு கை வச்சுட்டேன். பரவாயில்ல மேடம், நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சது மலர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனாலும் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஏன்னா மருந்து கொடுத்தது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எனிவே இப்பவாவது அவங்க கண்ணு முழிச்சாங்களே. மலருக்கு பெயில் கிடைச்சது எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அர்ஜுன், இந்த கேஸ் இன்னும் முடியல. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். மலருக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கூட்டிட்டு போங்க. நான் போயிட்டு வரேன் மேடம். இங்கெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க திரும்பி வரக்கூடாது. போறேன்னு மட்டும் சொல்லு. சரிங்க மேடம். ஓகே மேடம். வா. நீங்க போங்க, நான் வரேன். மேடம், இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. ஓகே தேங்க்யூ. அப்புறம் அர்ஜுன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் அம்மா பாருங்க. தேங்க்யூ. பட்டுமா? மலர், போலாமா? அர்ஜுன், என்ன மலர்? அத்தையை தானே பார்க்க போறோம்? ஆமா மலர், என்னாச்சு? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அர்ஜுன். என்ன மலர்? மனசாட்சி படி உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். இல்ல அர்ஜுன், நான் தான் கஷாயம் காய்ச்சி கொடுத்தேன். டாக்டர் ரிப்போர்ட் படி கஷாயத்துல தான் மருந்து கலந்திருக்குன்னு வந்திருந்தது. எல்லாரும் நான் தான் மருந்து கலந்து அத்தைய கொல்ல பார்த்தேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை அத்தை மேல உள்ள கோவத்துல நான் அப்படி பண்ணிருப்பேன்னு சின்ன சந்தேகம் கூட உனக்கு வரலையா? வரல மலர். நிஜமாவா? சத்தியமா. ஏன் மலர், நேத்து நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் கூட இருந்த எஸ்ஐக்கு நீ பண்ணிருக்க மாட்டேன்னு சந்தேகம் வரும்போது, இத்தனை நாளா உன் கூடவே இருந்து குடும்பம் நடத்தின எனக்கு எப்படி உன் மேல சந்தேகம் வரும்? என்னை விட எங்க அம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது நீதான். உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? என் மேல அவ்வளோ நம்பிக்கையா அர்ஜுன்? நீ என் உயிர் மலர். உன்னை நம்பாம நான் வேற யாரும் நம்ப போற சொல்லு? வா. மலரு, எப்படி இருக்க மலரு? நல்லா இருக்கியா? கடவுள் புண்ணியத்துல வெளியே வந்துட்ட. இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ தைரியமா இரு மலரு. ஏய், நீ எங்கடி இங்க வந்த?
போடி இங்க இருந்து. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவுக்கு மருந்து வச்சு கொல்ல பார்த்துட்டு இப்ப அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பேன். எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்திருக்கடி கொலகாரி? போடி வெளியில. 2 பேர் இதோட நிறுத்திக்கோங்க. மலர் மேல போலீஸ்க்கு எந்த சந்தேகமும் இல்லாம தான் பெயில்ல வெளியே அனுப்பியிருக்காங்க. அவங்க சந்தேகம் எல்லாம் உங்க மேலதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய மலர் மேல போடுறீங்களா? மரியாதை 2 பேர் ஒதுங்கி போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. இவ அம்மாவை பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க யார் அதை சொல்றதுக்கு? அதானே அவங்க பையன் நான் இருக்கும்போது நீங்க என்ன ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் உள்ள விட மாட்டேன். சொல்லிட்டே இருக்கேன். அர்ஜுன், நான் பேசிக்கிறேன். நான் ஏன் அத்தைய பார்க்க போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அடி பாவி, அத்தையாமே பெரிய அத்தை. ஏண்டி எப்படி நான் கூசாம இப்படி பேசுற? அவங்கள கொல்றதுக்கு மருந்து வச்சு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்க வந்திருக்கியே. உனக்கு என்ன திமிரு இருக்கும்? கஷாயத்துல யாருக்கும் தெரியாம மருந்த கலந்துட்டு அத்தைய கொல்ல பார்த்ததும் இல்லாம அந்த பழிய என் மேலேயே போட்டுட்டு அம்மா அம்மான்னு ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்க கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கியே. உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருக்கும்.